உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம், அதை பற்றிய பதிவேற்றங்கள்லாம் பண்ணிட்டு வரேன். ஒரு கேள்வி, நம்ம உரிமைக்கு எதிர்மறையான சட்டம் இருந்ததுன்னா நம்ம உரிமையை விட்டு கொடுக்கணுமா அல்லது சட்டத்தை திருத்தணுமா? ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம், அந்த பாதையில் போகிறதுக்கு நம்ம உரிமை உண்டு. வழியில் ஒரு தடங்கள் இருக்குன்னா அந்த தடங்களை எடுத்துடணுமா இல்லை நம்ம ட்ராவலை கை விட்டுடணுமா? எதுக்கு இந்த பீடிகையோடு இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான டிசிஷன் கொடுக்குது. அதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, 15 வயசான ஒரு பெண்ணுங்க, அந்த பெண்ணு வந்து ஒரு ரேப் சர்வைவர். அது வயிற்றில் 30 வாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு கரு. அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வேண்டாம் இந்த குழந்தை. ஆனால் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971 பிரகாரம் 20 வாரங்களுக்கு மேலே போச்சுன்னா அந்த கருவை கலைப்பதற்கு சட்டம் துணை போகாது அப்படி சொல்லுது. ஒரு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டு இது கரெக்ட் இல்லை, ஷி ஹாஸ் அ ரைட் டு டெர்மினேட் தி பிரெக்னன்சி, அவளுக்கு இஷ்டமில்லாத குழந்தையே ஏன் அவங்க பேரில் திணிக்கிறீங்கன்னு கேட்குது. அதை அப்பீல் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸு சுப்ரீம் கோர்ட்டை பெஞ்சுக்கு போகுது. அந்த பெஞ்சு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சட்டத்தை திருத்துங்க. ஒரு பெண்ணு ஒரு குழந்தை, அவளுக்கே ஒரு குழந்தைன்னா எப்படிங்க? அவள் வாண்டான்றா, ஏன் இந்த குழந்தைய அவன் பேரில் திணிக்கிறீங்க? சட்டத்தை திருத்துங்க. இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்சி ஆக்டில் இருக்கக்கூட இந்த 20 வாரம் கெடு இருக்கு இல்லையா, அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தி சைல்டு இஸ் அலவுட் டு டெர்மினேட் தி பிரெக்னன்சி. இருந்தாலும் அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஒருவேளை அந்த குழந்தை மனசு மாதிரி இல்லை, எனக்கு குழந்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தென் யூ அலோவ் ஹர் டு கோ த்ரூ தி பிரெக்னன்சி. எதற்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா, நம்ம உரிமைக்கு மாறுபட்டு ஒரு சட்டம் இருந்ததுன்னா கோர்ட்டு சொல்லும் இந்த சட்டத்தை திருத்துக. ஏற்கனவே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்டில் தி டெஃபினேஷன் ஆஃப் எம்ப்ளாயி, அதில் டீச்சர்ஸ் ஆர் நாட் அலவுடு இருந்தது. ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு இருந்ததுனால டீச்சர் வேர் நாட் கவர்டு. 2009 குஜராத் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இது கரெக்ட் இல்லை, சட்டத்தை திருத்துங்க, எம்ப்ளாயி டெஃபினிஷன் திருத்துங்க, பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்டை திருத்துறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது 2022 ஆகஸ்ட் 31 டீச்சர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் கிராச்சுவிட்டி. இந்த பதிவுகளை எதற்காக ஏற்றுறேன்னா, நம்ம உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்ம ரெமெடி என்னன்னு போய் பார்க்கணும். இது போன்ற ஜட்ஜ்மெண்ட்லாம் ஒரு ஜட்ஜுக்கு, ஒரு மூத்த வழக்கறிஞர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் தெரியும். சாதாரண மக்களுக்கு போய் சேரன்றதுக்காகத்தான் வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளை நான் ஏற்றுறேன். நமது உரிமை என்ன, அந்த உரிமை மறுக்கப்படும் பொழுது என்ன செய்யணும், அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும், நீதிமன்றங்கள் என்ன செய்யணும், இந்த தெளிவு நமக்கு வேணுன்றதற்காகத்தான் இந்த பதிவு நான் ஏற்றுறேன். இந்த பதிவு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, சட்டம் சம்பந்தப்பட்டோ படிப்பு சம்பந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ போடுங்க. அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை பற்றி நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.